63 நாயன்மார்களின் வரலாற்று சித்திரங்கள். 14ஆவதாக திரு ஆனாய நாயனார். குலம் இடையர் குலம். பூசை நாள் கார்த்திகை மாதம் ஹஸ்த நட்சத்திரம். அவதார ஸ்தலம் திருமங்கலம். முக்திஸ்தலம் திருமங்கலம். இயற்கை வளம் பொருந்திய நாடு மழநாடு. இந்த மழநாட்டில் திருமங்கலம் எனும் திருத்தலம் ஒன்று இருந்தது. இங்கு எழுந்தருளியிருக்கும் எம்பிரானை திருமழுவுடைய நாயனார் என்றும் சாமவேதீஸ்வரர் என்றும் பல திருநாமங்களால் மக்கள் வணங்குகிறார்கள். இந்த திருமங்கலத்தில் ஆயர்குடியில் பிறந்த ஆயனார் என்பவர் வாழ்ந்து வந்தார். இவர் சிறந்த சிவபக்தராகவும் இருந்தார், செல்வந்தராகவும் இருந்தார். இவர் நிறைய ஆணிரைகளை வளர்த்து வந்தார். அதனால் இவரை மக்கள் ஆனாயர் என்றே அழைத்தார்கள். அக்காலத்தில் ஒருவர் வைத்திருக்கும் ஆணிரைகளை வைத்தே அவர்களை செல்வந்தர்களா இல்லையா என்பதை தீர்மானிப்பார்கள். தோட்டம் துறவுகளும் ஆடு மாடுகளும் தான் ஒருவரின் செல்வாக்கை நிர்ணயிக்கும். ஆணிரைகளை மேய்ச்சலுக்காக காட்டிற்கு ஓட்டிச் செல்வது ஒரு தொழிலாகவே கருதப்பட்டது. கால்நடைகளை மேய்ச்சல் நிலத்திற்கு ஓட்டிச் செல்லும் போதும் சர்வாலங்காரத்துடன் செல்வதுதான் ஆணையரின் வழக்கம். வேங்குழல் வாசிப்பதில் கைதேர்ந்த அவர் அதை உடன் எடுத்துச் செல்ல தவறுவதில்லை. கருத்த கூந்தலுக்கு நெய் பூசி ஒரு புறமாக கோதி சீவி கொண்டையிட்டு அதிலே கன்னி மலர்களை மலையாக்கி சுற்றி கொள்வார். செங்காந்தன் மலர்களை சிறு கொத்தாக்கி இரு காதுகளிலும் செருகிக் கொள்வார். கால்களிலே பதாகை அணிந்து கொள்வார். காதுகளிலே பூச்சூடிக் கொள்வது பக்தியின் அடையாளமாக கருதப்பட்டது. சிவபக்தரான அவர் மேனியில் வெந்நீரும் நெற்றியில் திருநீருமாக தோற்றமளிப்பார். இந்த கோலத்தில் தான் பூத்து குலுங்கும் முல்லை நிலத்திற்கு ஆணிரைகளை ஓட்டிச் செல்வார். பொதுவாக முட்புதர்களும் செடிகளும் கொடிகளும் மரங்களும் வளர்ந்த சிறு கானக பகுதியில் கால்நடைகளை மேய்க்க விடுவது வழக்கம். செடி கொடி மரங்களுக்கு மத்தியில் மேயும் ஆணிரைகள் நமக்கு அருகில்தான் பத்திரமாக உள்ளது என்பதை அறிந்து கொள்ள அவைகளின் கழுத்தில் வெங்கல மணிகளை கட்டிவிடுவார்கள். இப்படி கால்நடைகள் மேயும் போது இந்த மணிகள் எழுப்பும் ஓசையை வைத்து ஆணிரைகள் எங்கே உள்ளது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அப்போது மேய்ப்போர்கள் இசைக்கும் இனிய குழலோசையை கேட்ட வண்ணமே மேய்ந்து கொண்டிருக்கும் ஆணிரைகளும் நமது எஜமானர் அருகில்தான் உள்ளார் என்பதையும் அறிந்து கொள்ளும். குறிப்பாக அவைகள் சுனைகளிலோ நீர்நிலைகளிலோ நீர் அருந்தும் போது அவைகளின் எஜமானர் வாசிக்கும் வேங்குழல் இசையை ரசித்த வண்ணம் ஆணிரைகள் நீரை உறிஞ்சி குடிக்கும் அழகை வார்த்தையால் வர்ணிக்க இயலாது. இப்படியே கார்காலம் வந்தது. முல்லை நிலத்தில் வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்கி மனம் பரப்பிக் கொண்டிருந்தன. ஆனாயர் வழக்கம் போல் ஆணிரைகளை ஓட்டிக்கொண்டு மேய்ச்சல் காட்டிற்கு சென்றார். இயற்கை தன் அழகை முல்லை நிலம் முழுவதும் வாரி இறைத்து வர்ணஜாலம் புரிந்து கொண்டிருந்தது. அவ்வழகில் மயங்கிய ஆனாயர் தன்னை மறந்து வேங்குழலை இசைக்கத் தொடங்கினார். அவர் மட்டும் தன்னை மறக்கவில்லை. இசையை கேட்ட அத்துணை ஜீவராசிகளும் ஒரு கணம் ஸ்தம்பித்து விட்டன. தேன்குடத்தில் விழுந்த வண்டினை போல் இன்னிசையில் சொக்கி போய் நடமாட தடுமாறின. அப்போது பூச்சொரியும் கொன்றை மரம் ஒன்று அவர் கண்ணில் பட்டது. அது ஒரு வித்தியாசமான கொன்றை மரம் போல் அவருக்கு தோன்றியது. அம்மரத்தில் மலர்கள் பின்னலிட்டு மலர் மாலைகள் போல் மரத்தில் ஊஞ்சலாடிக் கொண்டிருந்தன. முல்லை நில மலர்களின் மந்தகாசமும் ஆணிரைகளின் மணி ஓசையும் மெல்லிய பூங்காற்றும் கொன்றை மரத்தின் அலங்கார தோற்றமும் ஆனாயரை எங்கேயோ ஒரு இசை உலகத்திற்கு இழுத்துச் சென்றது. வேங்குழலை எடுத்து கண்ணை மூடி தன்னை மறந்து 5 எழுத்து மந்திரத்தை இசையாக்கி வேங்குழலில் செலுத்தி வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்தார். கொன்றை மரத்தில் அசைந்தாடி கொண்டிருந்த பூச்சரங்கள் சாக்ஷாத் அந்த சங்கரன் மேல் சாற்றப்பட்டிருக்கும் மாலையாகவே தென்பட்டது. கொன்றை மரத்தின் வடிவமே சிவஸ்வரூபமாக தெரிந்ததுதான் இதற்கு காரணம்.
நாம் எதை எதுவாக பாவித்து சிந்தையில் பதித்து நோக்குகிறோமோ அது அதுவாகவே காட்சியளிக்கும் என்பது நம் மனோசக்தியின் வலிமை. கல்லாக பார்த்தால் கல்தான், கடவுளாக பார்த்தால் கல்லே கடவுள்தான் என்பது எல்லோரும் அறிந்ததே. அதனால்தான் மரத்தில் மறைந்தது மாமத யானை என்று நம் முன்னோர்கள் உணர்த்தி உள்ளார்கள். அதனால் கொன்றை மரத்தை சிவன் வடிவமாகவே பார்த்தார் ஆணாயர். கைலையிலிருந்து இறங்கி எம்பெருமான் அங்கு வந்துவிட்டதாகவே எண்ணி புலனைந்தும் புலங்காகிதம் அடைந்தன. இறைவனை வலம் வருவது போல் அம்மரத்தை வலம் வந்தார். தன்னை மறந்தார், தன் வேங்குழலை எடுத்தார். ஸ்வரங்களை ஸ்ருதி கூட்டி 5 எழுத்து மந்திரத்தை இசை வடிவில் கானமழை பொழிந்தார். அந்த இசை மழையில் பிரபஞ்சம் முழுவதும் நனைந்து சிலிர்த்தது. கந்தர்வகானம் தேவலோகத்தையும் மயக்கியது. ஆணிரைகள் பசி மறந்து மேய்ச்சலையும் விட்டுவிட்டு மெய்மறந்து நின்றன. கன்றுகள் தாய்ப்பசுவிடம் பால் குடிப்பதையும் மறந்து எதையோ உற்று கேட்டு மிரள மிரள விழித்து கொண்டிருந்தன. ஆணிரைகளை மேய்க்க வந்த ஆயர்களும் அசைவற்று நின்றனர். இவர்கள் எல்லோருமே மகுடிக்கு கட்டுப்பட்ட நாகம் போல மெல்ல மெல்ல நகர்ந்து ஆணையர் குழலிசைக்கும் இடத்திற்கே வந்து அவரை சுற்றி நின்றார்கள். இசை பிரவாகம் நிற்கவில்லை, லோகங்களை கடந்து பாய்ந்தது. வானவர்கள் வியந்து கேட்டு ஆகாயத்தில் ஆனந்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். இசை மழை அடைமழையாகி ஆர்ப்பரித்தது. அந்த இசையில் ஒரு அற்புதம் நடந்தது. மயங்கிய அறிவும் மாறுபட்ட உள்ளமும் கொண்டோரும் சிந்தை ஒருமுகப்பட வியந்து நின்றார்கள். எங்கும் இன்ப மயம். பாம்பும் மயிலும் பகை மறந்தன. சிங்கமும் யானையும் சேர்ந்து நடந்தன. புலியும் மானும் பூந்தளிர் நடை நடந்து புதிர் போட்டன. புயல் காற்று பூங்காற்றானது. அருவிகளும் சலசலப்பின்றி மெல்ல ஓடி மெல்லிசையை ரசித்தது. கடல் கூட சத்தமின்றி அலையெழுப்பியது. வளிமண்டலம் வான்மேகங்களை வானவெளியில் மெல்ல நகர்த்தியது. இடியும் மின்னலும் கூட இது இந்திரலோகத்து இசையோ என மயங்கி இடிக்கவும் மின்னவும் மறந்தன. உயிர் உள்ள பொருள், உயிரற்ற பொருள் என்ற பேதங்கள் மறைந்து 7 லோகத்திலும் வாழும் எண்ணற்ற ஜீவராசிகளும் தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் இசை என்ற இன்ப சாகரத்தில் மூழ்கி மோகப் பெருமயக்கத்தில் சித்தம் கலங்கி நின்றார்கள். சிறிது நேரம் கானமலையின் அதிர்வலைகள் கைலாய மலையையும் லேசாக தாக்கியது. இலங்கேஸ்வரனின் இசைக்கு இறங்கி வந்த இறைவன் ஏகன் அநேகன் ஆணாயரின் இசைக்கும் நெகிழ்ந்து உமா மகேஸ்வரியுடன் விடையின் மீது காட்சி தந்தார். வேங்குழலை இசைத்துக் கொண்டே எம்பால் அணைந்திடுவாய் என திருவாய் மலர்ந்து அருளினார். ஆணாயர் இறைவனடி அமர்ந்து வேங்குழல் இசை மீட்டும் பேறு பெற்றார். அலைமலிந்த புனல் மங்கை ஆணாயர்க்கடியே. ஓம் நமச்சிவாய. சிவாய நமவோம். எழுத்து வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுச்சாமி ஸ்ரீவித்யன். இணை தயாரிப்பு அடியார்க்கும் அடியேன். ஓம் நமோ நாராயணா. திருமதி சண்முக பிரியா. இயக்கம் நம சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. ஓம் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராய. ஓம் நமோ ஸ்ரீ ராகவேந்திரரின் ராஜ இந்திர பிரவீன். 63 நாயன்மார்கள் வரிசையில் அடுத்து வருகிறார் திரு மூர்த்தி நாயனார் அவர்கள். திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, எனது இந்த இறைபணி மென்மேலும் தொடர தாங்களும் தங்களின் சுற்றத்தாருடன் பகிர்ந்து அவர்களையும் ஒரு லைக், ஒரு கமெண்ட் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பெற்று தருமாறு பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். முத்தமிழ் கலை களஞ்சியம் சேனலின் தொலைபேசி எண் 7200105646. நன்றி. சுபம்.